மகிமையான இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க, அவரை நேசிக்க, அவரோடு உறவாட, மனதின் அநேக எண்ணங்களை அவரிடத்தில் சொல்ல ஒரு வாய்ப்பை தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் தியானித்து அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்போம். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22 அதிகாரம் 19 வசனம். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட சாலமோன் சொல்லுகிறான், உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். அவனுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு தேவன் பாராட்டின அநேக நன்மைகள் உண்டு. அந்த நன்மைகள் எல்லாம் அவன் அறிந்தவன். அவன் மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்விலும் தன்னையும் ராஜாவாய் இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம் பண்ணி ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அநேகராலும் அறியப்பட்டவன் தான் சாலமோன். நம்பிக்கை என்பது வாழ்வின் அடித்தளமாய் இருக்கிறது. நம்பிக்கையற்றவன் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில ஒரு நோக்கத்தை, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு அவன் தன் வாழ்வில பிரயாசப்படுகிறவனாக இருக்கிறான். நிலையில்லாத இந்த உலகத்தில நாம் போராடி வாழ வேண்டிய சூழ்நிலையில் நம்பிக்கை மாத்திரமே நம்மை நிற்க பண்ணுகிறதா இருக்கிறது. சில நேரங்களில் நாம் நம்புகிற, நாம் நேசிக்கிற, நாம் எதிர்பார்க்கிற மக்கள் அப்படி ஒரு நம்பிக்கையின் உத்தரவாதத்தை நமக்கு கொடுக்க முடியாது இருக்கிற பொழுது நாம் சோர்ந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை குறித்துதான் சாலமோன் இங்கு அழகாய் சொல்லுகிறான். மனுஷரால் கூடாதவைகளை தேவனால் கூடும் என்று அறிந்திருக்க வேண்டும் என்பதையும், அவரே நம் நம்பிக்கை என்பதையும், அவராலே நம்முடைய காரியங்கள் வாய்க்கும் என்பதையும் விவரித்து சொல்லும்படி அதுவே நமக்கு தேவை என்பதை குறித்து நீதிமொழிகளில சாலமோன் குறிப்பிடுகிறான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில காணப்படுகிற காரியங்கள் என்னவென்றால், நாளைக்கு என்ன செய்வோம், நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்ப்போம், நம்முடைய எதிர்காலம் என்னவாய் முடியும் என்கிறதை குறித்ததான கவலைகளே அவனுடைய இருதயத்தில் காணப்படுகிறதா இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி, அநேக சூழ்நிலைகளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நமக்கு சொல்லும்படி ஒருவர் தேவைப்படுகிறவராய் இருக்கிறார். ஒருவருடைய தோற்றத்தை வைத்து, சூழ்நிலையை வைத்து, அவருடைய அறிவை வைத்து, அவருடைய சூழ்நிலைகளை வைத்து அவர் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவை எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு அகன்றுவிடும் என்பதையும், அது நிலையற்றது என்பதையும் உணர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் தேவன் ஒருவர் உண்டு என்பதை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருகிறோம். எனவேதான் மத்தேயு 6 அதிகாரம் 25 30 வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில எல்லாவற்றுக்காகவும் கவலைப்படுகிறவனாகவும், ஏக்கப்படுகிறவனாகவும், எல்லாவற்றிலும் தன்னுடைய வாழ்வை எப்படி வாழ்ந்து முடிக்க போகிறோம் என்கின்றதான எதிர்பார்ப்புகளோடு கூட வாழ்கின்ற பொழுது வசனம் தெளிவாய் சொல்கிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் விசேஷமானவை, உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தமானவைகள். எது முக்கியம் என்பதை நாம் அறிந்திருப்போம் என்று சொன்னால், நாம் நம்முடைய நோக்கத்திலே தெளிவுள்ளவர்களாக காணப்படுவோம். வசனம் 26 சொல்லுகிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? சாதாரண காக்கை குருவிகளுக்கும் போஜனம் கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா? எவனாகிலும்
தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்கிற பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பானா? கொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற உங்களுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படியாகவே உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடித்திருக்கவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது இருக்கும் என்று சொன்னால் அது இயேசு மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையாகவே இருக்க முடியும். இப்படிப்பட்ட கவலைகள் தான் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். ரோமர் 8:32 சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆம் பிரியமானவர்களே, நமக்கு தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்த ஆண்டவர், அவரையே சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க செய்த தேவன், அவரையே நமக்கு இரட்சகராக கொடுத்த ஆண்டவர் இருக்கின்ற பொழுது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று நாம் வாசிக்கின்றோம். எனவே மனம் பதறாதிருங்கள். ஏசாயா 35:4 சொல்லுகிறது, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். எனவே இன்றைக்கும் தேவன் நமக்கு நம்பிக்கையுடையவராய் இருக்கிற பொழுது அவர் மேல் நம் நம்பிக்கையை வைப்போம். 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது போல, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எனவே தேவ வசனங்களில் ஜீவன் உண்டு, தேவ வசனங்களில் ஆசீர்வாதம் உண்டு, தேவ வசனங்கள் நம்மை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றுகிறதற்கான வல்லமை உண்டு. அந்த ஜீவ வார்த்தைகள் தான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எனவே இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துவது நிச்சயம், நம்முடைய தேவைகளை சந்திப்பது நிச்சயம், நம்முடைய கவலைகளை மாற்றுவது நிச்சயம், நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் எதிராய் காணப்படுகிறவைகளை மாற்றி போடுவது நிச்சயம். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். சாலமோன் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லியதை போல, இந்த வார்த்தை வசனங்களைப் போல இன்றைக்கும் இந்த வசனங்களை நாம் சொல்ல கேட்டிருக்க இவைகளின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்பலாம், ஒப்புக் கொடுக்கலாம். செபிப்போம். கவலைப்படுவதினால் எவன் தன் வளத்திலே ஒரு முழம் கூட்ட முடியும்? கவலைப்படுவதினால் எவன் தன் வளத்திலே ஒரு முழம் கூட்ட முடியும்? எதை விடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். எதை விடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. கர்த்தர் உடுத்துகின்றார், கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். அன்பின் நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய மாதத்தில் உள்ளாய் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். என்னுடைய எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் எங்களுக்கு எதிராய் நின்ற எல்லா மக்களுக்கு முன்பாகவும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையின் மத்தியிலும் நீர் எங்கள் நம்பிக்கையின் நாயகனாய் வந்தீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களால் உமக்கு மகிமை உண்டாகும்படி எங்கள் நடக்கையிலும் வாழ்விலும் நாங்கள் உம்மை வெளிப்படுத்த உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும். உலகத்தின் நம்பிக்கை அல்ல, உம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கும்படிக்கு
ஆண்டவர் தாமே ஒரு நல்ல இருதயத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நான் செபிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவிப்பது உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறது. எனவே நீர்தான் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர் என்பதை அறிந்து உம்மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்வில உம்மை நாங்கள் பிரதிபலிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாய் செபிக்கிறேன். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தேவைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். அந்த அறிந்திருக்கிற தேவன் தான் எங்களுக்கு நம்பிக்கை. அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். இந்த புதிய மாதம் முழுவதும் உம்முடைய வழி நடத்துதலையும் ஆண்டவர் திட நம்பிக்கையும் எங்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.